ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் சோப் செய்றதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க என்னென்ன மாதிரி சோப் செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெட்டீரியல்ஸ் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒருத்தவங்களுக்கு கஸ்டமைஸ்டாக ஒரு 5 சோப்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. இருந்தாலும் நான் வந்து ஒரு 1 kg செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தான் நான் ஆயில்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இதில் வந்து நான் பாம் ஆயில், அதுக்கப்புறம் கோகோனட் ஆயில், கேஸ்டர் ஆயில், ஆல்மண்ட் ஆயில் இது எல்லாமே போட்டிருக்கேன். இது ஒரு நார்மல் ஸ்கின்க்கான ஒரு ரெசிபி தான். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, ஆயில்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். முக்கியமாக இதில் வந்து பார்த்திங்கன்னா, நான் சன்ஃப்ளவர் ஆயிலும் வந்து நான் ஆட் பண்ணியிருந்தேன். நான் அது வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். அதுக்கப்புறம் ஆயில்ஸ் எல்லாம் தனியாக மெஷர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஆக்சுவலி கோல்டு ப்ராசஸ்னால இப்படி தான் ஃபஸ்ட்டு ஆயில்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் லையும் டிஎம் வாட்டரும் மிக்ஸ் பண்ணுறோம். நான் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 24 hours மெத்தடு. இது வந்து 1 டேலேயே வந்து க்யூரிங் ஆயிரும். ஸோ அந்த மெத்தட் தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் சாண்டல்வுட் சோப் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த பவுடர் எனக்கு இருந்துச்சு. பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி அவ்வளோதான். இந்த சோப் அவுட்புட் எப்படி வந்துருந்துச்சு அப்படின்னு நாளைத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.